டேய் கைதிங்களா, நீங்க பண்ண கேனத்தனத்தால அண்ணா ப்ராப்ளம்ல மாட்டினார் தெரியுமா? அந்த மின்னல் ஷோ வந்த உடனே நான் அவங்க பேசினுக்கிறேன். நீங்க கபால்னு பின்னாடி வந்து டபால்னு ஒண்ணு போட்டுருங்க பஸ். ஆனா ரத்தம் வரக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது. செத்தான் கண்ணு 2 மணி நேரம் அவன் கண்ணே மூச்சு பார்க்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. ஓங்கி ஒண்ணு போடுவோம், உசுரோட இருந்தாலும் இருக்கலாம், பொட்டுன்னு என்ன போடலாம். தெரியும் சாமேரி கைதை வந்துனுக்குறான். சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் வந்து தொலைங்கடா. டேய் பேமானி, சீக்கிரம் வந்து தொலைடா. வாங்க வாங்க ஏத்தன் வாங்க. வந்துட்டான் கேடி போய். கரெக்ட் டைமுக்கு வந்தம்மா. அத விட்டுனா இந்த பேமனை பசங்க உன்ன லாக் பண்ணி வச்சுக்கனானுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு அவனுங்க மனுஷங்க இல்லமா, காட்டு வாசிங்க. நான் இருக்கறேன்ல, நான் பாத்துக்கறேன், நீ சுமாரு. ஏய் அகோரி, இது பாரு, இவன் தான் கிங். பல பேர் சேர்ந்து பணத்தால அடிச்சாலும் பலத்தால அடிச்சு ஜெயிச்சிருவான், ஜாகிரதை. ஏய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கடா. இவனோட அலம்பல் இன்னையோட முடிஞ்சதுமா. ஆமாண்ணா. ஏய் போய் பேமெண்ட் வாங்கி வாங்க, எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா இருக்கும். ராவணி மேடம், இது என்ன பண்றாங்க? ராவணிய கூப்பிடுறானே சார். கோயிலுக்கு வந்தவனே எங்கேயோ கோத்து விட்டீங்களே, காப்பாத்துங்க. அண்ணா சரத் மாதிரி இருக்குனா? நான் ஆபீஸ்க்கு போற டைம் செஞ்சு விட சொல்லுங்க சார். ஆபீஸ்ன்றா சரத் பாபு தான். இப்போ எப்படி அவரு? டேய் 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 அகோரிங்களா, நில்லுங்கடா டேய். ராவணி மேடம், என்ன நடக்குதுங்க? வாடா பேசாம ஐயடுங்கடா. டோ வரீங்களா? அன்னைக்கு வாங்குனது பத்தலையா? எவன்டா உள்ள உட்கார்ந்து நாடி நிக்கிறது? என்ன கிங்குன்னு கூப்பிட்டதுனாலதான் உன் ஆளுங்களை தொங்க விட்டுக்கிற. மறுபடியும் நீயும் கிங்குன்னா தொங்க திருவ. கிங்கு இல்லங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. பாக்குறதுக்கு கிங்கு மாதிரியே இருக்கிற உன்னை கூட்டிட்டு போய் கிங்கு பிளேஸ்ல உட்கார வச்சேன்னா என் ப்ராப்ளம் மொத்தமும் சால்வ் ஆயிப்போம்ல. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு கிங்கு மாதிரியே நடிச்சாகணும்ல. நான் என்னதுக்கு நடிக்கணும்? 1 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும்ல. அதுதான் நான் மத்தவ மாதிரி கூலிக்காக மாரடிக்கிறவன் இல்ல. உன் சைடு நியாயம் இருந்தா உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். நியாயம் தர்மம்லாம் இருக்குல்ல. என் தலையெழுத்து சரியில்லாம போய் பொண்டாட்டி பிள்ளைல ஊர்ல விட்டு போட்டு இந்த காவாலி பயலோட சேர்ந்து நாய் பொழப்பு பொழைக்கிறோம்ல. என் மாப்பிள்ளை கிங்கு என்கிட்ட நல்ல விஷயத்துக்கு கொடுத்த பணம் என் கழுத்தை பிடிச்சி இருக்குதுல. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா காணாம போன கிங்கு திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு கஞ்சி காய்ச்சிருவானுங்களே. இனிமே எங்களை கிங்கு வரமாட்டாம்ல. எதை வச்சு சொல்றேன்? அவன் செத்து போயிட்டாம்ல. ஏண்டா இவ்வளவு நாளா சொன்ன கிங் திரும்பி வருவான்னு இப்ப சொந்த போட்டான்னு சொல்ற. என் பணத்தை எப்படிதான் கொடுப்பேன்? என் கையில உன் வாயில் நாய் மோல. கிங்கு செத்து போயிட்டான்னு சொன்னா நீ என்ன உயிரோட விட்டுப்பியா? அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். இப்ப இந்த மின்னல் சிவா மூலமா உன் கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கல. அதனாலதான் உண்மையை சொன்னேன். இப்ப மட்டும் நீ உண்மையை தான் சொல்றதுக்கு என்ன கேரண்டி? முஸ்தபா, கிங்கு செத்ததை கண்ணால பார்த்தவன். சொல்லுல உண்மையா? டெத் சர்டிபிகேட், டெட் பாடி ரிப்போர்ட். கிங்கு செத்து போயிட்டாங்கிற உண்மையை என் ஃபேமிலி கிட்ட சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு என் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டோம்ல. மின்னல் சிவா, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கிங்க கொன்ன கொலகாரம் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவேன். ப்ளீஸ் ஒத்துக்கோ மின்னல். செட்டில்மெண்டோட சென்டிமெண்டா அடிக்கிற டீல் ஓகே. சார் ஸ்ரவணி. சரத், நீங்க எதுக்கு அப்ப கோயிலுக்கு வந்தீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு வரது என் வழக்கம் இல்ல. இன்னைக்கு அப்படிதான் வந்தேன். திடீர்னு யாரும் என் தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. கண்ணு திறந்தா இங்க இருக்க. ஏய் இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான்ப்பா. உள்ள என்ன நடந்தது சொல்லு. யாரோ கிங்குன்னு ஒருத்தனா அப்படி என்ன மாதிரியே இருப்பானா? அவன மாதிரி நடிச்சா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரத். ஆனா இவர் மின்னல் சிவா இல்ல சரத் பாபுன்னு சொல்லி இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னா? நாம நீ சரத் பாபு மாதிரியே பேசுற. கொஞ்சம் மனுஷனை யோசிக்க விடுமா. அவங்களுக்கு வேண்டியது மின்னல் சிவாவோ சரத்தோ இல்லமா, கிங்கு தான் தேவை. இப்ப என்ன செய்யலாங்க? அவனுக்கு சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணு. கரெக்ட் டைமுக்கு மின்னல் சிவா விட்டு வந்து விட்டு உன்ன வெளியே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னு ஆபீஸ் போய் லீவ் போட்டு வந்துடுறேன். நாம என்ன தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துக்கிறோம் நினைச்சியா? அவனுங்க காட்டு வாசிங்க விட மாட்டானுங்க. விட மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? டார்ச்சர் ஆகுது, புரிய வைமா. இவரே எங்க ஒருத்தர். ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பாரு அரிசி மூட்டை, இன்னும் 2-3 நாள்ல அந்த மின்னல் சிவா அலறி அடிச்சுன்னு கண்டிப்பா இங்க வருவான். அவனுக்கு என் தங்கச்சின்னா உயிர். அதான் அவன் வீக்னஸ். சரி, அந்த பொண்ணை சேர்த்து கூட்டு போறோம். அவளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நான் என் தங்கச்சிக்கு உயிர். நான் இல்லாம எங்கேயும் வரமாட்டான். நாசமா போச்சு. ஏற்கனவே அந்த மின்னல் சிவா பையில எப்படி வீட்டுக்குள்ள கூட்டு போறது நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற எக்ஸ்ட்ரா பிடிக்கா? வேணா ஒண்ணு பண்ணு, உங்க சொந்தக்காரங்க லெட்டர் போட்டு வர வச்சிரு. அரிசி மூட்டை, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னாண்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது.
நீ இப்படி திதி கொடுக்கறதுனால மட்டும் அவமானம் தாங்காம செத்து போன உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய போறதில்ல பூஜா. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ செய்ய வேண்டிய வேலை இது இல்ல, வேற ஒண்ணு பாக்கி இருக்காத, நீதான் செய்யணும். இந்த செக்க கொண்டு போய் இன்னைக்கே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. அக்கா, நம்ம கிங்கு மாப்பிள்ளையே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் தேடியாச்சு. இந்த 3 ஸ்டேட் தான் பாக்கி. ஹரியானா, குஜராத், சரியா சொன்ன. இந்த 3 ஸ்டேட்ல கூட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்ன பிரச்சனைனா ஒரு 2 லட்சம் செலவாகும். அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. சாயிராம். மேனேஜர் சொல்லுங்க. அவர் கேட்ட பணத்தை பேங்க்ல இருந்து டிரா பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. இந்த பத்திரிகைகளை நம்புறதை விட கடவுளை நம்புறது மேலான விஷயம் இல்லையாக்கா? அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் நம்ம கிங் பேர்ல அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்ல காரியம் தானே, பண்ணிடுங்க. இந்த நல்ல காரியத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாவது செலவாகும். இப்படி திடீர்னு பெரிய தொகையை கேட்டா அக்கா யோசிக்க போறாங்க. நான் எதுக்குப்பா யோசிக்கிறேன்? எனக்கு என் மகன் நல்லபடியா திரும்பி வந்தா போதும் தம்பி. சரியா சொன்னீங்கக்கா. நம்ம கிங் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல மறுபடியும் கால் எடுத்து வைப்பேன். என்னடா மறைக்கிற? அக்கா வயித்துல அடிச்சிட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா வீட்டுக்குள்ள வர்ற? இப்ப நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்படுறது நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாரேங்கிறதுக்காகவா இல்ல நான் திரும்பி வந்திருக்கேங்கிறதுக்காகவா? ஏய் வாய மூடு, சந்து கிடைக்குதுன்னு சிந்து படாத. உன்னை பத்தி இங்க யாரும் யோசிக்கல. நான் வருத்தப்படுறது கிங் மாப்பிள்ள காணாம போயிட்டாரு. நீ பாசக்கார பையடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல டாக்டர் காளி. உனக்கு என்ன பாச்சு? என்ன இதெல்லாம்? வாயை திறந்து பேசுப்பா. சாரி மேடம், இப்ப அவருக்கு யாரையும் தெரியாது, பேசவும் வராது. இப்படியாச்சும் பிள்ளைக்கு இந்த அப்புதான் ஏதாவது செஞ்சிருப்பாக்கா. உங்க காவா வாயால அவரை கண்டபடி பேசாதீங்க. ஊட்டியில இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, என் பேரு டாக்டர் ஞானேஸ்வரன் காளி. இவங்க என்னோட தங்கச்சி டாக்டர் ஸ்ராவணி. இயற்கை வைத்தியத்துக்காக மூலிகைகளை தேடி நாங்க காட்டுக்குள்ள போனப்போ யாரோ ஒரு மனுஷன் முனகிற சத்தம் கேட்டது. நாங்க போய் பார்த்தப்போ இந்த தம்பி சுயநனவு இல்லாம கிடந்தாரு. மூலிகை வைத்தியம் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தி குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த நல்ல மனுஷன் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து நடந்ததை சொல்லி எங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பக்கம் நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாருங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி அனாதையா திரியறமேங்கிற வேதனை. இந்த சோகத்தை எல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு அண்ணன் தண்ணி இல்லாம காடு காடா அலைஞ்சு என் மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சேன்க்கா. நீ அண்ணன் தண்ணி இல்லாம இருந்தது மாதிரி தெரியல, காட்டு பண்ணிய முழுங்கின மாதிரி இருக்கு. அது உடம்பு ஆகிற ஆக்கம் கட்ட கூவ. டாக்டர் சார், என் புள்ள பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவான்ல? கண்டிப்பா ஆயிடுவாருமா. ஆனா அதுக்கு கலையை வச்சு கலை வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். கலை வைத்தியம் அது என்னது? ஆமாங்க, மாத்திரைகளால செய்யறது இங்கிலீஷ் வைத்தியம், மூலிகைகளால செய்யறது சித்த வைத்தியம், அந்த மாதிரி கலையால செய்யறது கலை வைத்தியம். என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதனால அவன் நல்லபடியா குணமாற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். ஆகட்டும்மா, உங்க பிள்ளைக்கு குணமாகிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். தம்பி, அக்கா, இவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. சரிங்கக்கா. நினைச்ச மாதிரியே சிவாவை கிங்குன்னு வீட்டுல இருக்க எல்லா பேரும் நம்ப வச்சுட்டேன். எல்லாம் உன் கடன் அடிச்சிருவாங்களா அன்பு? பயப்படாத, நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். விளக்கண்ணே விரல தடவனா வயித்துக்குள்ள வலிக்கிட்டு போச்சான். போன வயல யோ சோத்து முட்டை, என்ன பண்ணல? என்னால நடிக்க முடியாது. அந்த சேர்ல உட்காந்து கண்டத்துல புண்ணு வந்துரும் போல இருக்குது. அவன் என்னடா நான் ஓவியம்னு சொல்லி கண்ணை பொட்டையாக்குறான், அவன் பாட்டு பாடிய காலை செவிடாக்குறான், இம்சையில போயிடும் போல இருக்குது. இந்த இசு புசுன்ற வேலை வேணா, நான் எஸ்கேப் ஆகிறேன். ஐயோ மின்னலே எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி கோபப்பட்ட அப்படி மின்னலே. இப்ப என்ன உன் கைகால் குணமாகணும் அவ்வளவுதானே? நாளைக்கு ரெடி பண்ணிடுறோம். ஓகே, அப்படியே தடவிக்கிட்டே இரு. ஏண்டா பொருளையப்பா, விட்லச்சாரியார் படத்துல வர மாதிரி இது என்னடா மாய மந்திரமா இருக்கு, நீமா நம்புற? இவன் ஒருத்தன் லுக்குலே ஸ்ட்ரக் ஆயிடுவான். அம்மா அண்ணா, பைக்ல போறவன் குறுக்க பூசணிக்காய் உடைச்ச மாதிரி இவன் எதுக்குல இப்ப வரா? அச்சு முட்டை யாரு இவன்? உன் தம்பி. ஏன் தம்பியா? கிங்கு தம்பி. இவன் ஜாகிரதை கட்டிக்கார பையா. எப்படி ஆக்கி கொடுக்குறான்னு பாரு. சின்னவனே, என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அண்ணா எங்க? ஏய் சிவா. அண்ணா ஏ சின்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? ஏ நல்லா தான் இருப்பியா? வேற என்ன? தகடதா என்ன இது? இவங்கள யாரு? நீ லண்டன் போயிருந்தப்ப அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப இவங்கதான் காப்பாத்தி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா. எனக்கே சொல்ல. இப்பதான் நல்லா இருக்கான்ல. ஆமா, நீ ஏன் திடீர்னு இங்க வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். பூஜா என்னோட அம்மா. வணக்கம். எங்க அண்ணன். வணக்கம். வணக்கம்.
ஏய் யார் அந்த பொண்ணு? லண்டன் போறதுக்கு முன்னாடி அறிமுகமான பொண்ணு. அம்மா நீங்க ஒத்துக்கிட்டா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நானும் அண்ணனும் சம்மதிப்போங்கிற நம்பிக்கையில தானடா இவளை இவ்வளவு தைரியமா இங்க கூட்டிட்டு வந்திருக்க. லக்ஷ்மி அண்ணி ஆர்த்தி எடுத்து மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டுவாமா. உள்ள வாங்க. பாபா கிங்கா நடிக்கிற இந்த டம்மியோட நமக்கு எந்த வேலையும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிங்கோட தம்பியை கொலை பண்ணிட்டு நம்ம மாட்டிக்காம தப்பிக்கணும்.